யாராவது ரோலக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வராங்களா? அனிருத்னால படம் தப்புச்சு. ரொம்ப மோசமா நான் ஃபேன்லாம் இல்லை ப்ரோ, சும்மா டிஷர்ட் போட்டு கூட்டிட்டு கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஓல்ட் ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்கு. 90ஸ்ல எப்படி டிவி பார்க்குறோமோ அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. மற்றபடி படம் செகண்ட் ஆஃப் மிரட்டி விட்டாங்க. அது வந்து எத்தனை செஞ்சுரிஸ் ஆனாலும் நடக்கவே நடக்காது. தலைவருக்கு மட்டுமே தான். தலைவர் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அதுதான் தலைவர் மட்டும்தான். தலைவர் தான், தலைவர் தவிர வேற எதுவும் இல்லை. தலைவருக்காக மட்டும்தான். அண்ட் இட்ஸ் ரியல் 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 ட்ரீட் ஃபார் ஆல் தலைவர் ஃபேன்ஸ். தலைவருக்கு எவ்வளோ மாஸ் வேணுமோ லோக்கி எவ்வளோ ஏற்றி விட்டுருக்காப்புல. ஹைப்பு சும்மா வேற லெவலில் அப்படியே தேட்டரில் உட்காந்து எல்லாரும் கூட பார்க்கும்போது சவுண்டுக்கு சும்மா கூஸ் பம்ப்ஸ் ஏறுது. அனிருத் மியூசிக்லாம் ரொம்ப வேற லெவலு. எப்படி எடுத்தாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி இது அதான் அந்த மாதிரி தான். அவர் வயசுக்கு இந்த மாதிரி நடிச்சிருக்காரு, பெரிய விஷயம். அவரோட வயசுக்கு நல்லா ஆக்ட் பண்ணுவார். உபேந்திரா சூப்பர். உபேந்திராவோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. படம் மாசுங்க. சூப்பர் ஸ்டார் தான். லோகேஷோட டைரக்டிங் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. அனிருத் சூப்பர் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. Came from Hyderabad all the way in a bus and the movie was really great. We had a lot of fun. Coolie was a really good movie and Rajnikant was awesome. His acting, Amir Khan was awesome. It was awesome. Even the Malayalam actor was too good. அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. பேட் ரிவ்யூஸ் ஆனால் சூப்பராக இருக்குது படம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது அண்ட் செகண்ட் ஹாஃப் லைக் ரஜினி ஃபேன்னா கண்டிப்பாக ரசிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம் வந்துட்டு. அப்படியே நீங்கள் வந்து பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நோ ஸ்பாய்லர்ஸ். ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. மற்றபடி படம் செகண்ட் ஆஃப் மிரட்டி விட்டாங்க. அதுவும் தலைவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. டிஏஜிங்னா வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஃப்ளாஷ்பேக் சீன். அதை கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. நான் எங்கள் அக்கா தான் பெரிய ஃபேனாங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. தலைவர் வந்து நின்றாலே போதும், சும்மாவே நாங்கள் பார்ப்போம். இல்லை தலைவர் அப்படியே இன்ச் பை இன்ச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். தலைவர் யாருமே சொல்ல முடியாது 75 வயசுன்னு. என்ன சொல்கிறது, கலாநிதிமான் சொல்லுவார்ல 75 வயசில் ப்ரொடியூசர்ஸ் க்யூவில் நிற்கட்டும்னு. அது வந்து எத்தனை செஞ்சுரிஸ் ஆனாலும் நடக்கவே நடக்காது. தலைவருக்கு மட்டுமே தான். தலைவர் ஒன்லி தலைவர் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அதுதான் தலைவர் மட்டும்தான். தலைவர் தான், தலைவர் தவிர வேற எதுவும் இல்லை. தலைவருக்காக மட்டும்தான். அண்ட் இட்ஸ் ரியல் 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 ட்ரீட் ஃபார் ஆல் தலைவர் ஃபேன்ஸ். நல்லா இருந்துச்சு. 9.8 ஸ்டார்ஸ். நான் வந்து விஜய் ஃபேனு. பொதுவாக வந்து தலைவர் படம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். வேட்டைன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சா. இது கொஞ்சம் ஸ்லோ லேக் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் படம் வந்து கொலை மாசு. யாருன்னு சொன்னாங்கன்னு வர சொல்லுங்க பிரதர். எந்த பாயிண்ட்ல லேக்னு சொல்லுங்க. லேக் சொல்லுங்க. அடுத்த ஹைப் வந்துருச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அதுதாங்க தலைவர் நின்று லேக் இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஓல்ட் ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்கு. 90ஸ்ல எப்படி டிவி பார்க்குறோமோ அப்படி இருந்துச்சு. ஆனால் விஜய் ஃபேனா தலைவரை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் பார்க்கலாம். தலைவர் இந்த வயசில் வந்து இறங்கி அந்த ஃபைட்டு மாசு எல்லாம் இன்னும் எடுக்கல அவர்கிட்ட. படம் ஓவராலாக வந்து கொலை மாசு. எல்லாரும் பார்க்கல. லேக் வந்து அதெல்லாம் இல்லை. நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க. தலைவருக்கு எவ்வளோ மாசு வேணுமோ லோக்கி எவ்வளோ ஏற்றி விட்டுருக்காப்புல. ஹைப்பு சும்மா வேற லெவலில் அப்படியே தேட்டரில் உட்காந்து எல்லாரும் கூட பார்க்கும்போது சவுண்டுக்கு சும்மா கூஸ் பம்ப்ஸ் ஏறுது. அனிருத் மியூசிக்லாம் ரொம்ப வேற லெவலு. உண்மையிலே கொலை மாசாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. தலைவர் மட்டும்தான், யாருமே கிடையாது. சூப்பர், பார்க்கலாம் எல்லாரும் வந்து. ஓட்டியே கிடையாது. நல்லா இருந்தது. அனிருத்னால படம் தப்புச்சு. ரொம்ப மோசமா நான் ஃபேன்லாம் இல்லை ப்ரோ, சும்மா டிஷர்ட் போட்டு கூட்டிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. தலைவர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. பெருமையாக லோகேஷ் தான் எல்லாமே. பயங்கரமா எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம். வாட்சபிள்.
படம் ஃபென்டாஸ்டிக். எஸ்பெஷலி அது மிக்ஸ் போட்டிருக்கிறாங்க, பழைய சாங்ஸும் அந்த படத்தில் மிக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கிவிங் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபீலிங். அமேசிங் மூவி, வெரி வெரி த்ரில்லிங் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட். யூ ஹாவ் டு வாட்ச் த மூவி. ஆசம் மூவி. தேங்க்யூ. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்றாங்க படத்தில். நிறைய சர்ப்ரைஸு. சர்ப்ரைஸ்னு நம்பர் 1 வந்து இந்த பழைய ரஜினிகாந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. வெரி வெல் தேவ் brought it. ஃபேஸ் மட்டும் இல்லை, அந்த வாய்ஸ் கூட எக்ஸாக்ட் வாய்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அமேசிங் த மூவி. சூப்பர். ப்ரோ படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் செமையா இருந்துச்சு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் லாக் இருக்குன்றாங்க. லாக் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆனா எதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல? ஆக்ஷன் ப்ரோ, ஆக்ஷன். பயங்கரமா இருக்குது ப்ரோ படம். அனிருத் ப்ரோ, அனிருத் பிஜிஎம் பயங்கரம் ப்ரோ. படம் மாஸ். தரமான படம். படம் எப்படி இருந்துச்சு? எப்படி எடுத்தாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி இதையா அதான் அந்த மாதிரி தான். நாங்களாம் தலைவர் ரசிகருங்க. நான் உண்மையாக தான் பேசுவோம். நல்லா இருக்கு. ஓகே. அவர் வயசுக்கு இந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். அவரோட வயசுக்கு நல்லா ஆக்ட் பண்ணுவார். வேற எதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ட் பண்ணுறது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங். தவிர வேற என்னெல்லாம் படத்துல பிடிச்சிருச்சு? என்னன்னா அவர் தான் படத்துக்கு அவர் தான். வேற என்ன பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு. படத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு? எனக்கு ரஜினியோட ஃபைட் சூப்பர் ஸ்டார் தான் பெஸ்ட். மாஸ். ரஜினி இல்லாம வேற என்ன பிடிச்சிருச்சு? உபேந்திரா சூப்பர். அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. மியூசிக் நல்லா பண்ணிருக்கு. அனிருத் நல்லா பண்ணிருக்கு. உபேந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உபேந்திரா வந்து நம்மளுக்கு அவ்வளவு தெரியல, பட் கன்னடிக்காரன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கன்னடிக்காரன் படம் மாசுங்க. சூப்பர் ஸ்டார் தான். லோகேஷோட டைரக்டிங் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. அனிருத் சூப்பர் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. உபேந்திராவோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. அமீர் கான் ஃபைனலாக வராரு. சூப்பராகவும் அதுவும் இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். படம் நல்லா இருந்துச்சுங்க. தலைவருக்காக வேண்டி பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் அங்கங்கே கன்ஃபியூஷன் தான். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரில. குட் குட். படம் நல்லா இருக்கு.